ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு விபீஷணரினுடைய சரணாகதி. இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீராம நவமிய சிந்தனை பண்றோம். விபீஷணர், அதாவது இப்ப எப்படி நடக்குது அப்படின்னாக்கா, ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவரோடு தன்னுடைய வானர சேனைகளோட இலங்கையை பாத்தீங்க அப்படின்னாக்கா அடைஞ்சாச்சு. இலங்கையை அடைகிற பொழுது இப்ப யுத்தமானது ஆரம்பமாகறதுக்கு தயாரா இருக்கு. ஆனாலும் ராமச்சந்திரமூர்த்தி எப்பயுமே என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுக்குறவர், ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, முதல்ல அங்கதன், அதாவது வாலியினுடைய பையன், இந்த வாலியினுடைய பையன் அங்கதனை போய் என்ன சொல்றாருன்னா, நீ போய் தூதுவனா போ, தூதுவனா போய் சீதையை முறைப்படி என்கிட்ட அனுப்பிச்சு வைக்க சொல்லு, ராவணன் சொல்லு, இல்லைன்னா போரை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வாலியினுடைய குமாரன் அங்கதனும் பாத்தீங்க அப்படின்னாக்கா போய் தூதுக்கு போறார். தூதுக்கு போகிற பொழுது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்றாரு. இது மாதிரி இப்படி எல்லாம் இருக்குது, நீ சீதாதேவியை ஒப்படைச்சிட்டு ராவணா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ராவணன் என்ன சொல்றான்னா, உங்க அப்பாவை கொன்னது ராம, அதுவும் பாத்தீங்கன்னா ஏமாத்தி ஒரு ஃப்ராடத்தனம் பண்ணி கொண்டிருக்கான், அவன்கிட்ட போய் நீ இது மாதிரி இருக்கியே, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் சொல்லி ராமரை திட்ட ஒரே அங்க வாக்குவாதங்கள் ஆகுது. உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்கதன் என்ன சொல்றாருன்னா, சரி நீ வேணா ஒண்ணு பண்ணு, என்னுடைய கால் இருக்கு இல்லையா, இந்த காலை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு யாராவது அசைக்கிறாங்களா உன்னுடைய சபையில அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அங்கதன் சொல்றாரு. உடனே இந்த சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அரக்கர்களும் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அங்கதனை காலை பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட, ஒரு இன்ச்சு கூட யாராலையுமே அசைக்க முடியல. அப்படி இருக்கிற பொழுது அங்கதன் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. என்னன்னா, விரைவில் உன்னுடைய ஆணவத்தாலேயே இந்த இலங்கையும் நீயும் அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி அங்கதன் அங்கிருந்து கிளம்பிட்டார். இது இப்படி இருக்கு. இப்ப விபீஷண சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது மிக 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 முக்கியமான இடம் விபீஷண சரணாகதி அப்படிங்கிறது. என்னன்னா, வைஷ்ணவத்தினுடைய மிக முக்கியமான கொள்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பஞ்ச சம்ஸ்காரம் எடுக்கிற போதுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சரம ஸ்லோகமானது ரொம்ப முக்கியமான கருதப்படுது. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 3 விதமான சரம ஸ்லோகங்கள் உண்டு. வைஷ்ணவத்துல 3 விதமான சரம ஸ்லோகங்கள் உண்டு. அதுல முதல் சரம ஸ்லோகம் என்னன்னா, பகவான் விஷ்ணு, அதாவது வராக ரூபத்துல இருக்கும்போது, வராக மூர்த்தியாவே இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா தாயாருக்கு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அதுதான் முதல் சரம ஸ்லோகம். என்னன்னா, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள்ல நல்ல சுய நினைவுல இருக்கிற பொழுது, நல்ல இளமையாகட்டும் இல்ல முதுமையாகட்டும், எப்படி இருந்தாலும் அவன் தன்னுடைய சுய நினைவுல இருக்கிற பொழுது நல்ல எண்ணங்களோடைய நல்ல விதமான நல்ல செய்கைகள்லாம் செய்தான் அப்படின்னு சொன்னாக்கா, அவனுடைய அந்திம காலம் வருகிற பொழுது அவன் சுய நினைவற்று செயலற்று, அதாவது நம்முடைய கடைசி காலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சுய நினைவோட இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நமக்கு நம்ம எந்த நிலைமையில இருப்போங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. நம்மளால நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய முடியுமானா அதுவும் நம்மளால ஊர்ஜிதம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய அந்திம காலத்துல ஒருத்தன் பிற்கால சந்தியாவந்தனம் பண்ணலைனாலும் சரி, பூஜை அனுஷ்டானங்கள் இதெல்லாம் செய்யலைனாலும் சரி, நான் அவனை பாதுகாத்து ரட்சித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னு வராகமூர்த்தி பூமாதேவி தாயார்கிட்ட சொல்றாரு இந்த விஷயத்த. எப்பன்னா, நீங்க இளமையிலிருந்து உங்களுடைய முதுமையில நீங்க ஆக்டிவா எப்ப இருக்கிறீங்க, ஆக்டிவா இருக்கிற வரையிலும் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனங்கள், பூஜைகள் இதெல்லாம் சிறப்பா செஞ்சிருந்து, அதே சமயம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை, அடுத்த உயிர்களுக்கு துரோகம் நினைக்காத எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னு அந்த செயல்கள்லாம் இருந்ததுன்னா, கடைசி காலத்துல நீங்க அந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் நீங்க விட்டா கூட பகவானையே நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை எதுவுமே நம்ம கிட்ட இருக்காதுங்கிறதுனால, அப்போ என்ன நினைக்கலைனாலும் பரவாயில்ல, நான் அவனை பாதுகாத்து ரசித்து அந்த ஆத்மாவுக்கு முக்தி கொடுத்து மோட்சத்தை கொடுத்து என் கூட சேர்த்துப்பேன் அப்படின்னு வராகமூர்த்தி சொல்றாரு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா வைஷ்ணவத்தினுடைய முதல் சரம ஸ்லோகம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது 2வது சரம ஸ்லோகம். இதுதான் இப்ப பார்க்க போறது. சரி, இது ஒரு பக்கம் அங்கதன் தூது பார்த்துட்டோம். இப்ப இந்த சரம ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா, விபீஷணனுடைய சரணாகதி. விபீஷணர் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒரு நியாயத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் தான் இருக்கு.
அவர் ஆரம்பத்துல இருந்தே சீதாதேவியை எங்க எடுத்துட்டு கடத்திட்டு வந்தது தவறு அப்படின்னு சொல்லி அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ராவணன்ட்ட இதே சண்டையை தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. நீங்க எது பேசினாலும் நீங்க ராமனை வந்து எதிர்த்து சண்டை போடலாம், ராமனோட போர் புரியலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா வந்து சீதாவை நீங்க அழைச்சிட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து சண்டை போட்டுட்டே இருந்தார். ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ராமர் வந்து இலங்கைக்கு வந்தாச்சு, இப்ப போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற பொழுது வந்து என்ன ஆக போகுதுன்னா, இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனினுடைய மந்திரி சபையில ஆலோசனை கூட்டம் நடக்குது. அப்ப அந்த ஆலோசனை கூட்டத்துல விபீஷ்ணர் மட்டும் வந்து எல்லாரும் போருக்கு ஆயத்தமாகிற பொழுது விபீஷ்ணர் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து எதிர்க்கிறார். எதிர்த்து என்ன சொல்றாருன்னா, விபீஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு கதை என்னன்னா, தன்னுடைய அண்ணனுக்கு கடைசியாக அறிவுரை கொடுக்குறாரு. என்ன அறிவுரை கொடுக்குறாருன்னா, எப்படியாவது தன்னுடைய அண்ணன் நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்யனுடைய கதையை சொல்றாரு. இரண்யனுடைய கதையை சொல்லி இரண்யன் வந்து என்ன பண்ணா, ரொம்ப கடுமையாக தவம் இருந்தான். அந்த தவத்தினுடைய பயனால என்ன பண்ணா, பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்கினான். என்ன வரம் வாங்கினா, எனக்கு வந்து தேவர்களாலேயும் மனிதர்களாலேயும் விலங்குகளாலேயும் எந்த விதமான மரணமும் ஏற்படக்கூடாது, ஆணாலேயும் ஏற்படக்கூடாது, பெண்ணாலேயும் ஏற்படக்கூடாது அப்படின்னா. சரியா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொன்னா, வீட்டுக்கு உள்ளேயும் மரணம் நிகழக்கூடாது, வீட்டுக்கு வெளியேவும் நிகழக்கூடாதுன்னா. அதுக்கு அடுத்தது வானத்திலேயும் மரணம் வரக்கூடாது, பூமியிலேயும் மரணம் வரக்கூடாதுன்னா. இப்படி எல்லாம் வரம் வாங்கினான். ஆனா அவனுடைய நிலைமை என்னாச்சு, அவன் வாங்கின வரமே அவனுக்கு எதிரியா போச்சு. எந்த விதமான ஆயுதத்தாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னா. இது எல்லாம் கரெக்ட் வாங்கினான். ஆனா அவனுடைய முடிவு என்ன ஆச்சு, விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அதை வந்து ஆண்லயும் சேர்க்க முடியாது. அதாவது மனிதரா இருந்தாதான் ஆண் பெண்ணுன்னு பிரிக்கலாம். அப்ப அது மனுஷதுலயும் வராது, விலங்குலயும் வராது. நரசிம்மம் பாத்தீங்களா, ரெண்டும் கலந்த மாதிரி வந்துருச்சா. ஒண்ணு, அவரை வந்து சம்ஹாரம் பண்ணினது எங்க, அவனுடைய அரண்மனை வாசல்ல. அந்த அரண்மனை வாசல்ங்கிறது வீட்டு உள்ளேயும் கிடையாது, வெளியவும் கிடையாது. ரெண்டாவது, அவன் வானத்திலையும் சாகல, பூமியிலையும் சாகல, நரசிம்மரோட மடியில செத்தான். சரி, என்ன பண்ணாரு, ஒரு ஆயுதமும் இல்லை, தன்னுடைய நகத்தால வயித்தை கிழிச்சு குடலை எடுத்துட்டாரு வெளியில, இறந்து போயிட்டான். சரி, இப்படிதான் இரண்யனுடைய சம்ஹாரமானது நகர்ந்தது. அது போலதான் நம்ம வாங்கியிருக்க வரத்துக்கும் ஒரு இது இருக்கு. நீ வாங்கியிருக்க வரத்துக்கும் நீ வந்து நீ மனிதர்களை பெருசா எதுவும் இது பண்ணிக்கவே இல்லை. ராமன் வந்து மனிதனா இருந்தாலும் அவ வந்து மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம். அதனால வந்து தயவு பண்ணி நீ இந்த பிரச்சனையை வளர்க்காத. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், தவறு முழுக்க முழுக்க நம்முடைய பேர்ல தான் தவறு இருக்கு. அதனால வந்து நீ அவர் சீதையை ஒப்படைச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு என்ன கோபம்னா, இரண்யனை சொல்லி, இரண்யனை மாதிரி நீயும் தோத்துருவன்னு சொன்ன உடனே ராவணனால தாங்க முடியல. நீ வந்து என் தம்பியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணாப்பெல்லாம் திட்டி அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா, நீ இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நானே உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை விதிச்சிருவேன், நீ இந்த நான் ஆளக்கூடிய இந்த லங்காபுரியில நீ இருக்கக்கூடாது, நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா விபீஷணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா ஒன்னும் அவர் ஏத்துக்கிற மனநிலையில ராவணன் இல்லை. சரி, அதனால வந்து சரி போகலான்னு சொல்லிட்டு விபீஷணன் வந்து தன்னோட தனக்கு வேண்டியப்பட்ட சில பேர், ஒரு 2 3 பேர் போல விபீஷணர் கூட வந்தாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து நேரா ராமச்சந்திரமூர்த்தி எங்க இருக்காரோ அவரை தேடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்தாங்க. வந்த பொழுதே வந்து பாத்தீங்கன்னா வானர சேனைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவர் வந்து சொல்றாரு, இது மாதிரிதான் நான் ராவணனுடைய சகோதரன் விபீஷணன், நான் வந்து ராமரை பார்க்கணும் அப்படின்னு. எதுக்கு நீங்க ராமனை பார்க்கணும், அப்படி ராமனை பார்க்கணும்னு கேட்டா, நான் வந்து இது மாதிரி ராமர்கிட்ட சரணடைய வந்திருக்கேன், சரணாகதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே, சரி நீங்க இங்கேயே இருங்க, நாங்க ராமர்கிட்ட போய் விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ராமர்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ராமர், லட்சுமணன், சுக்ரீவன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது. ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, விபீஷ்ணனுடைய சரணாகதியை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் டாபிக். அதுக்கு வந்து அவரவருடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சொல்றாரு. நீங்க எல்லாரும் கருத்து சொல்லுங்க, நான் கடைசியா சொல்றேன் அப்படின்ன உடனே முதல்ல வந்து சுக்ரீவன் தான் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, இல்ல இது வந்து நல்லவன் மாதிரி தெரியல. ஏன்னா ராவணன் அரக்கன், அவனுடைய தம்பினா கண்டிப்பா கெட்டவனா தான் இருப்பான். அதனால நம்மள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு கெடுதல் விளைவிக்கிறதுக்காக தான் இருப்பான். அதனால இவனை நம்ம சேர்த்துக்கப்படாதுன்னு சுக்ரீவன் சொல்றாரு. அடுத்து ஜாம்பவான் வந்து என்னன்னா, இவ வந்து இங்க வந்திருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல நட்பு உறவாடி கடைசியில நம்மளுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து யாராவது தூதுவன் மூலியமா அங்க ராவணனுக்கு சொல்லி கொடுத்து நம்மளுடைய போர் யுக்திகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்மளை ஈஸியா வந்து போர்ல வெற்றி பெறறதுக்காண்டி தான் இத மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி
அவரு ஜாம்பவான் சொல்றாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமணர்ட்ட கேட்கும்போது, லட்சுமணர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இல்ல ராவணனுடைய தம்பினா கண்டிப்பா அவன் நமக்கு பகைவன் தான். அந்த பகைவன வந்து நம்ம சேர்த்துக்க கூடாது." அப்படின்ன உடனே கடைசியா அனுமார்ட்ட சொல்றாரு, ஆஞ்சநேயா நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொன்ன உடனே, ஆஞ்சநேயர் அதுக்கு சொல்ல ஆரம்பிச்சுறாரு. என்னன்னா, அ இவங்க எல்லாரும் வந்து ராமரே இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒருத்தரும் பேசுறாங்க. ஆனா இவங்கலாம் யாரும் விபீஷணர வந்து நேர்ல பார்த்தது கிடையாது. நான் மாத்திரம் தான் விபீஷணர நேர்ல பார்த்துருக்கிறேன். அதே மாரி இவங்க யாரும் இலங்கைக்கும் போனது கிடையாது. இலங்கையில என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நான் இலங்கைக்கு போயிருக்கேன். இலங்கையில என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். பொதுவாவே அரக்கர்களினுடைய குணாதிசயங்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா, அவர்கள் வந்து ஒரு தீய குணத்திலேயே இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அவர்கள் நித்தியப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மது அருந்துறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கேளிக்கைகள்ல இருக்கிறாங்க. மாமிச உணவு உட்கொள்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்தப்புறத்தில பெண்களோட ஒண்ணா இருக்கிறாங்க. இந்த மாரிலாம் தான் இருக்கிறாங்க. இது எல்லா அரக்கர்கள்ட்டயும் இந்த மாரியான ஒரு குணாதிசயம் இருக்கு. ஆனா, விபீஷணருடைய மாளிகைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னாக்கா, அங்க வந்து எந்த விதமான போதை பழக்கங்களோ, மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது 1. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன் மனைவியை தவிர்த்து வேற மத்த பெண்களோட எல்லாம் அவர் இருக்கிறதில்ல. மாமிச உணவு உட்கொள்றதில்ல. அதே மாதிரி வந்து என்னன்னா, எந்நேரமும் இறைவனுடைய சிந்தனையிலே தான் இருக்காரு. பூஜை அது இதுன்னு தான் இருக்காரு. அந்த இடத்திலேயே வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இலங்கையில மாளிகையில நித்தியப்படி பூஜைகள் சிறப்பா நடக்கிறது அங்க மட்டும் தான். அவர் வந்து ராவணனுக்கு தம்பியா பிறந்திருந்தாலும், அசுர குலத்துல பிறந்திருந்தாலும், குணத்தால அவர மாரி ஒரு சிறந்த ஒரு நல்லவர வந்து பார்க்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, இவுங்க சீதாதேவிய இவங்க யாரும் பார்க்கல அசோகவனத்துல. நான் பார்த்தேன். அசோகவனத்துல சீதாதேவி ராமர பிரிஞ்சு முழுக்க முழுக்க சோகத்துல இருந்தாலும், அந்த சீதைக்கு ஆறுதலாகவும், பாதுகாப்பாவும் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருசடைங்கிறவங்க. அந்த திருச்சடை யாருன்னா, இந்த விபீஷணனுடைய பொண்ணு தான். இந்த அம்மா ஒருத்தங்க தான் வந்து சீதாதேவிக்கு ஆதரவா இருக்காங்க. கடைசி வரையும் அவங்க நம்பிக்கை என்னன்னா, யாரு திருச்சடையினுடைய நம்பிக்கை. ராமச்சந்திரமூர்த்தி போர் தொடுத்து வருவாரு. போர்ல ராவணன வெற்றி பெற்று சீதைய வந்து அழைச்சிட்டு போவாருங்கிற நம்பிக்கை திருச்சடைக்கு இருக்கு. வேற யாருக்கும் இல்ல. விபீஷணனுடைய பொண்ணான திருசடைக்கு இருக்கு. அந்த திருசடை தான் நம்ம சீதாவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்திரஜித் அதாவது மேகநாதன் வந்து என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போயி எனக்கு வந்து மரண தண்டனை குடுக்கணும்னு சொல்லும்போது, ஒரு தூதுவனாக இருக்கிறவனுக்கு மரண தண்டனை குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அ இது பண்ணி ராவணனோட சண்டை போட்டவரு விபீஷணன். அதனால தான் எல்லாரும் சேர்ந்து என் வாளுக்கு நெருப்பு வச்சாங்க. அதான் அந்த நெருப்பு வச்சது தான் அவங்களுக்கு வினையா போச்சு. அதனால வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, விபீஷணன் வந்து வெளியில ராவணன விட்டுட்டு வெளியில வந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் அரசவையில இருக்கும்போதே ராவணன் கிட்ட சொன்னாரு. இந்த வானரம் சொல்றது சரியா தான் இருக்கு. நம்ம வந்து சீதாதேவிய ராமர்கிட்ட முறைப்படி ஒப்படைச்சுருவோம். நம்ம இருக்க நிலைமையில நமக்கு எதுக்கு வீணா தேவையில்லாம ராமரோட போரு அது இதெல்லாம் இது பண்ணிட்டு 2வது இது தேவையில்லாத வேலை தானே. எதுக்கு இன்னொருத்த மனைவிய நம்ம போய் கவர்ந்து வந்துகிட்டு, அதனால இது வேண்டான்னு நான் என் கண்ணு முன்னாடியே ராவணன் கிட்ட சொன்னாரு. அப்படி இருக்கிறபோது, இப்ப நம்ம போர் தொடுத்து போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்து ராவணன்ட்ட இவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ராவணன் கோவம் தாங்க முடியாம இவர வந்து இலங்கைய விட்டு அனுப்பிச்சிருப்பான். அதனால தான் இவர் வந்திருக்காரு. அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு. சொன்ன உடனே எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமச்சந்திரமூர்த்தி, கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேச ஆரம்பிக்கிறார். இப்பதான் அந்த சரம ஸ்லோகம் 2வது சரம ஸ்லோகம் வைஷ்ணவத்துல. முதல் சரம ஸ்லோகம் வராகமூர்த்தி சொன்னது. 2வது சரம ஸ்லோகம் பகவான் ஸ்ரீராமர் சொல்றார். என்னன்னா, சரம ஸ்லோகத்த அதனுடைய விளக்கத்த மட்டும் என்னன்னு சொல்றார். ஒருவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருந்தாலும், அவன் அநேக கோடி பாபங்கள், சாபங்கள் இதெல்லாம் வாங்கியிருந்தாலும், அவன் வந்து நம்மள நம்பி நம்மகிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டான் அப்படின்னாக்கா, அவனுடைய குலங்கோத்திரங்கள் ஆராயாம, அவனுடைய முற்கால வாழ்க்கைய ஆராயாம, அவன பாதுகாத்து, ரட்சித்து அருள வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் அந்த சரம ஸ்லோகம். 2வது சரம ஸ்லோகம். இது வந்து ராமரே சொன்னது. இத யாருக்கு சொல்றாருன்னா, லட்சுமணருக்கு சொல்றாரு. இத சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. அதனால நம்ம வந்து விபீஷணன் நம்மள தேடி சரணாகதி அடைஞ்சதுனால, விபீஷணன நம்ம வந்து இதுதான் பண்ணிக்கத்தான் வேணும். நம்ம வந்து சரணாகதிய ஏத்துக்கிட்டு விபீஷணனுக்கு அடைக்கலம் குடுக்கத்தான் வேணும். அப்படின்னு சொல்லி விபீஷணன கூட்டு வா அப்படிங்கிறார். விபீஷணன கூட்டு வந்த உடனே விபீஷணனும் ராமரும் முதல் முறையாக பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே விபீஷணன் ராமர்கிட்ட சரணாகதி அடைகிற பொழுது, ராமர் வந்து சொல்றாரு என்னன்னா, அதாவது என்னுடைய அப்பா தசரதர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 4 பேர். நான் 1,
பரதன் ஒண்ணு, லட்சுமணன் ஒண்ணு, சத்ருகனன் ஒண்ணு, 4 பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குகன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை சேர்த்து 5வது பேர். சுக்ரீவனோடு 6வது பேர். இப்போ உங்களோட சேர்த்து 7 பேர். அப்போ எங்க அப்பா தசரதருக்கு 7 குழந்தைகள் மொத்தம். நீங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து விபீஷணருக்கு சரணாகதி கொடுத்து ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு அப்புறம் விபீஷணர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்ன உடனே சரி, ஆஹ் உடனே வந்து ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இந்த க்ஷணமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆஹ் இலங்கையினுடைய அரசனா வந்து பாத்தீங்கன்னா நான் முடிசூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா ராமர் வந்து சந்நியாச கோலத்துல இருக்கிறதுனால ராமரால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இதுல பெருசா ஈடுபட முடியாது. ஆயிரம் தான் இருந்தாலும் இவர் விபீஷணரினுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய திருக்கரங்களால உங்களுடைய திருவடி பட்டு அதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ராமர் வந்து முடிசூட்டி வச்சு ராமரை 3 முறை வலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு நம்ம இவர் விபீஷணர். இப்ப ராமரினுடைய இவங்களுடைய இதுபடி இலங்கையினுடைய அரசராக விபீஷணர் வந்து முடி சூட்டியாச்சு. அடுத்தது போர் ஆரம்பிக்க போகுது. போர்ல வந்து பாத்தீங்கன்னா ராமர் ராவணன் இவங்க 2 பேருக்கும் போரானது நடக்க போகுது. இதுக்கு அப்ப இந்த இந்த ராமர் ராவண யுத்தத்தை நம்ம நாளைக்கு சிந்தனை பண்ணலாம். இன்னைக்கு விபீஷணரினுடைய சரணாகதியை பத்தி நம்ம சிந்தனை பண்ணோம். சரி, அடுத்தது 3வது சரம ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதை சொன்னாதான் இது வந்து நல்ல முழுமையாக பூர்த்தி ஆகும். ஏன்னா 2 சரம ஸ்லோகம் நீங்க கேட்டுட்டீங்க. 3வது சரம ஸ்லோகம் என்னங்கிறது இது எல்லாருக்குமே ஒரு ஆவலா இருக்கும். 3வது சரம ஸ்லோகம் வந்து என்னன்னா பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது. இது பகவத்கீதை வந்ததுலயே அதுலதான் இந்த ஸ்லோகம் வரும். என்னன்னா ஒருவன் ஒரு தவறு நடக்குது அப்படின்னாக்கா அந்த தவறை வந்து நம்ம தட்டி கேட்கணும். ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அந்த தப்பை வந்து நம்ம தட்டி கேட்கணும், அவனை கண்டிக்கணும். அந்த தப்பு பண்றவன் வந்து நம்முடைய தந்தையா, நம்முடைய தாயா, இல்ல தனக்கு குருவா, இல்ல தெய்வமா, இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு தவறு பண்றான்னா அந்த தவறை உடனே தட்டி கேட்கணும். ஏன்னா இதை வந்து அர்ஜுனன்ட்ட ஏன் சொல்றாருன்னா, அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, எதிர்த்தாப்புல இருக்கிறது யாரு, வேற யாரும் இல்லை, என்னுடைய பாட்டனார் பீஷ்மர் இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா திருதராஷ்டிரர் இருக்காரு. அதுக்கு அடுத்தது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியார் இருக்காரு. துரியோதனன்ல இருந்து கௌரவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள். நான் இவங்களை எதிர்த்து சண்டை போடுறது, என்னால வந்து காண்டீபத்தை தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கும் போது இந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாரு. இதுதான் 3வது சரம ஸ்லோகம். அதான் பகவத்கீதை முழுசும் வருது. அதுல ரொம்ப மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரம ஸ்லோகம், 3வது சரம ஸ்லோகம். யார் தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தவறை வந்து நம்ம தட்டி கேட்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, தாய் தந்தை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே அந்த தவறுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும், நம்மளால தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இது வந்து 3வது சரம ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனனுக்கு. சரி, இன்னைக்கு வந்து 3 விதமான சரம ஸ்லோகங்களையும் சிந்தனை பண்ணி விபீஷணனுடைய சரணாகதியும் சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாளைக்கு ஸ்ரீராம நவமி. அதே போல வந்து ராமர் ராவண யுத்தத்தை நாளைக்கு சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் ஸ்ரீராம்.